மின்வாரிய மானிய கோரிக்கையில் மின்வாரிய தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகள் அறிவிப்புகளாக வெளியிடப்படாவிட்டால் தொடர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக மின்வாரிய ஊழியர் மத்திய அமைப்பு தமிழக அரசை எச்சரித்துள்ளது. மின்வாரிய ஊழியர்களின் கோரிக்கைகளை சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றிட வலியுறுத்தி மாநிலம் தழுவிய மாலை நேர தர்ணா போராட்டம் மின்வாரிய அலுவலகங்களின் முன்பு நடைபெற்றது. தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் சார்பில் சென்னை மண்டல கிளைகள் கலந்து கொண்ட மாலை நேர தர்ணா போராட்டம் சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. பொறியாளர் நலனுக்கு ஆபீசர் நலனுக்கு விரோதமான உத்தரவுகளை வாரியமே வெளியிடாது, தன்னிச்சையாக வெளியிடாது. வெல்லட்டும் 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 மின் ஊழியர் மத்திய அமைப்பு CITU நடத்துகின்ற தர்ணா போராட்டம் வெல்லட்டும் 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 போராட்டம் இது போராட்டம் மின் வாரிய ஊழியர்களே தர்ணா போராட்டம் தமிழக அரசே வாரியமே மின் நுகர்வோர்களை பாதிக்கக்கூடிய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் 40,000க்கும் மேற்பட்ட ஆரம்பகட்ட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் என்றும் ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு மின்வாரியமே நேரடியாக தினக்கூலியை வழங்கிட வேண்டும் என்றும் கேங்மேன் பணியாளர்களுக்கு ஊர் மாற்றம், கள உதவியாளர்களுக்கு பதவி மாற்றம் ஆகியவற்றை வழங்கிட வேண்டும் என்றும் கேங்மேன் உள்ளிட்ட பணியாளர்களுக்கு 2019 டிசம்பர் 1 முதல் வழங்க வேண்டிய 6% ஊதிய உயர்வினை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மாலை நேர தர்ணா போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இன்றைக்கு ஆரம்ப கட்ட பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்ப காரணத்தால பணியாளர் களப்பிரிவு ஊழியர்கள் அனுதினமும் விபத்தில் ஏற்பட்டு மரணம் அடைகின்ற நிகழ்வும் அதே போல அங்கங்கள் இழக்கின்ற நிகழ்வும் என்பது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசிட்ட தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்கிறோம். நாளைக்கு மின்சாரத்துறையினுடைய மானிய கோரிக்கை என்பது நாளைக்கு வர இருக்குது. ஆகவே இந்த சட்டமன்றத்திலேயாவது அந்த களப்பிரிவு பணியில ஆரம்ப கட்ட பணியிடங்கள், அதே போல உதவி பொறியாளர்கள், அதே போல இளநிலை உதவியாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கொண்டு நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற விஷயங்களை அரசு உடனடியாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய CITU அமைப்பு தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னையில் இன்னைக்கு நாங்க இங்க நடத்துறோம். இன்றைக்கு அரசு அனுதினமும் சர்வீஸை கொடுத்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டுகள்ல தொடர்ச்சியா எடுத்தோம்னு சொன்னால் புதிய மின் இணைப்புகளாக கிட்டத்தட்ட நாங்க ஒரு 7-8 லட்சம் மின் இணைப்புகளை கொடுத்திருக்கிறோம். மின் இணைப்புகளுக்கு ஏற்ப பணியாளர்கள் என்பது இன்னைக்கு களத்துல இல்ல. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுமக்களுக்கு தடையில்லாத மின்சாரம், அது தரமான மின்சாரம் விரைவாக கொடுக்கக்கூடிய அந்த சூழல் என்பது வர்றதில்லை. இங்க அலுவலகத்துல புகாரை வாங்குவதற்கு பணியாளர்கள் அதிகப்படுத்துறாங்க, ஆனா களத்தில் வேலை செய்வதற்கு பணியாளர்கள் இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். ஒரு 10,200 பேரை எடுக்கிறதுக்கு சென்ற ஆட்சியிலேயே அதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. ஆனா இந்த 4 ஆண்டுகளாக மின்சார வாரியத்தினுடைய நிதி நிலைமையை காரணம் காட்டிக்கொண்டு எங்களை எல்லாம் ஏமாற்றி வருகிறது தமிழக அரசு என்பதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. 1. 2வது பார்த்தோம்னு சொன்னா அவுட் சோர்சிங் முறைக்கு போறாங்க. தமிழகத்தினுடைய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் மின்சார வாரியத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றுகின்ற ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்ற பொழுதெல்லாம் இதன் மீது அரசு கவனம் செலுத்தாமல் இன்னைக்கு கான்ட்ராக்ட் கேஷுவல் அவுட் சோர்சிங் முறைக்கு போகின்ற ஏற்பாடாக இன்னைக்கு இருக்குது. அதே போல 1613 கேங்மேன் தொழிலாளர்கள் எடுத்தாங்க. அவங்களை எடுத்து சொந்த மாவட்டங்கள் இருந்து இப்ப கோயம்புத்தூர், திருவண்ணாமலை சொந்த மாவட்டம் கோயம்புத்தூர், செங்கல்பட்டு சொந்த மாவட்டம் நீலகிரி, அப்படியான பகுதியில் வேலை செய்யக்கூடிய நிலைமை என்பது வருது. அவங்க குடும்பத்தை விட்டு போய் அந்த சொற்ப சம்பளத்தில் அங்க வாழுகின்ற நிலைமை என்பது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுக்காக நாங்க என்ன சொல்றோம்னா, அவங்கள ஒரே நாள் அத்தனை பேர்த்தையும் டிரான்ஸ்பர் போட சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்பர் போடுங்க, அவங்களை களவுதியாளராக மாத்துங்க, அவங்க எல்லா மாவட்டங்களுக்கு இருக்கிற மாதிரியான வேலைகளை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். இப்ப மருத்துவ காரணங்களுக்காக கொஞ்சம் பேத்துக்கு போட்டாங்க. அது எந்த அடிப்படையில போட்டாங்கன்னு தெரியல. சோ அது ஒரு பிரச்சனையாகவும் இருக்குது. அதே மாதிரி அவர்களுக்கு 6% ஊதியம் என்பது வழங்கப்பட வேண்டிய விஷயம். அதுக்கான ஃபைல் போய் ஒரு 10,260 பேர் என்ற முறையில பட்டியல் தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கான 6% கொடுப்பதற்கு ஏறத்தாழ 16/5/2023 இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கிறோம். வருஷம் 2 ஆயிருச்சு. அவர்களுக்கு மட்டும் கொடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு மனமில்லை என்ற நிலைமையில் வருது. இதெல்லாம் என்ன சொல்ற காரணம்னா, இப்ப புதுசாக ஸ்மார்ட் மீட்டருக்கு போறாங்க. நிதி நிலைமை காரணம் காட்டி அடுத்த ஸ்மார்ட் மீட்டருக்கு வர்றாங்க. ஸ்மார்ட் மீட்டர் என்பது நிர்வாகத்தை, விநியோக கம்பெனிகளை தனியார் மயமாக்குகின்ற நடவடிக்கை. சண்டிகாரிலும் ஊபியிலும் என்ன நடந்தோ விரைவில் தமிழகத்தில் அதற்கான ஏற்பாடுகளை மறைமுகமாக செய்கின்ற ஏற்பாடு. ஒன்றிய அரசுடைய நடவடிக்கைகளை எதிர்க்கின்ற அதே வேளையில் மாநில அரசு இந்த மாதிரி ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை புகுத்துவது என்பது எந்த விதத்திலும் பொருத்தமா இருக்காது என்ற முறையில் அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் இன்றைக்கு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசு உடனடியாக தலையீடு செய்து
காலி பணியிடங்களை நிரப்பட வேண்டும், ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கொண்டு நிரந்தரப்படுத்த வேண்டும், ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை டோடெக்ஸ் முறையில் கைவிட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கைகளோடு இன்னும் சில இருக்கக்கூடிய கோரிக்கையில கேங்மேன் தொழிலாளர் கோரிக்கை உள்ளிட்டவைகளை உடனடியாக நாளையில அறிவிப்பாக வெளிவர வேண்டும் என்ற ஆவலோடு நாங்கள் சொல்றோம். அரசு இதன் மீது கவனம் செலுத்தவில்லை என்றால் இன்றைக்கு தமிழகம் முழுக்க தர்ணா போராட்டம் நாளைக்கு மிகப்பெரிய காலவரையற்ற வேலை நிறுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். மின்வாரிய ஊழியர்களின் கோரிக்கைகளை மானிய கோரிக்கையின் போது தமிழக அரசு ஏற்று அறிவிப்பாக வெளியிடாவிட்டால் மாநிலம் தழுவிய மாலை நேர தர்ணா போராட்டம் தொடர் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டமாக மாறிவிடும் என தமிழக அரசை மின் ஊழியர் மத்திய அமைப்பு எச்சரித்துள்ளது.